பிரதமர் சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டு எம்பள ஆடு மேடு மேய்க்க போட்டோம், எம்பள திரும்ப விவசாயம் பண்ண போட்டோம், எம்பள 100 நாள் வேலைக்கு போட்டோம், பெட்டி கடை வச்சு பொழைச்சுக்கிட்டோம். இல்ல என் பிள்ளை பிஜேபியில் இருப்பவர்களை போல கலவரத்துக்கு ஆள் கூப்பிட்டா கம்ப தூக்கிட்டு போட்டோன்னு தமிழ்நாட்டில் ஒரு பெற்றோர் கூட சொல்ல மாட்டார்கள். இதை நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். எந்த பெற்றோர் சார் பெத்த பிள்ளை அப்படி போகணும்னு நினைப்பாங்க? யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? என் பிள்ளை படிக்கணும், நான் படிக்க முடியாதெல்லாம் என் பிள்ளை படிக்கணும், என்னால படிக்க முடியாதெல்லாம் என் பிள்ளை படிக்கணும், நான் எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் என் பிள்ளை செய்யணும். கனவு கண்டோம், ஆசைப்பட்டோம். அந்த ஆசையும் கனவையும் குழி தோண்டி புதைத்தது அடிமை அதிமுக ஆட்சி. நீங்களாம் மீண்டு வர முடியாது என்ற நிலைக்கு கல்வி நிலையங்களை, கல்வியின் தரத்தை தமிழ்நாட்டில் குறைத்தார்கள். 10 வருஷத்துல அகல பாதாளத்துல கிடந்தோம். ஒரு முதலமைச்சர் வருகிறார், துணிந்து சொல்லுகிறார், பிள்ளைய ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புமா, காலை உணவிலிருந்து அந்த பிள்ளை கல்லூரிக்கு போய் சேர்ந்து கல்லூரியை முடிக்கின்ற வரை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம்.